இந்தியாவிலேயே முதல் முறையாக திண்டுக்கல்லில் செயற்கை புல்தரையில் நடைபெற்ற மாநில அளவிலான மெகா பூப்பந்தாட்ட போட்டியில் 270 அணிகள் பங்கேற்பு ரூபாய் 2,64,000 ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. திண்டுக்கல் பழனி சாலையில் உள்ள PSNA பொறியியல் கல்லூரியில் சார்பில் மாநில அளவிலான மெகா பூப்பந்தாட்ட போட்டிகள் நடைபெற்றன. மெகா பூப்பந்தாட்ட போட்டியில் பள்ளி மாணவ மாணவிகள், ஆண்கள், பெண்கள் மற்றும் மூத்த வீரர்கள் என 7 பிரிவின் கீழ் போட்டிகள் நடைபெற்றது. போட்டிகள் கடந்த 26ஆம் தேதி துவங்கி 3ஆம் நாளான இன்று 28/7/2024 மாலை இறுதிப் போட்டிகள் நடைபெற்றது. போட்டிகள் அனைத்தும் லீக் முறையில் நடைபெற்றது. இந்தியாவிலேயே முதல் முறையாக இங்குதான் செயற்கை புல்தரை மைதானத்தில் அனைத்து போட்டிகளும் நடைபெற்றது. இதில் திண்டுக்கல், மதுரை, கோயம்புத்தூர், சென்னை, சேலம், திருச்சி, விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை உட்பட மாநிலம் முழுவதிலும் இருந்து 270 அணிகள் கலந்து கொண்டன. பள்ளி மாணவிகளுக்கு இடையிலான இறுதிப் போட்டியில் மதுரை OCPM பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வெற்றி பெற்று முதல் பரிசான ரூபாய் 20,000 மற்றும் கோப்பை தட்டி சென்றது. 2ஆம் இடம் பிடித்த சென்னை CSI ஜெஸ்லி மோசஸ் அணிக்கு 15,000 ரொக்க பரிசு மற்றும் சுழற்கோப்பை வழங்கப்பட்டது. அதேபோல் 3ஆம் இடம் பிடித்த சேலம் அரசு மேல்நிலைப் பள்ளி அணிக்கு 10,000 ரொக்கம் பரிசும் கோப்பையும் வழங்கப்பட்டது. பள்ளி மாணவிகளுக்கு இடையிலான பிரிவில் வத்தியா இருப்பு இருந்து மேல்நிலைப் பள்ளி முதல் இடத்தை பிடித்து 20,000 ரொக்க பரிசு மற்றும் சுழற்கோப்பை வழங்கப்பட்டது. 2ஆம் இடத்தை பிடித்த திண்டுக்கல் SVS பள்ளிக்கு 15,000 ரொக்க பரிசு கோப்பையும் வழங்கப்பட்டது. 3ஆம் இடம் பிடித்த அரியலூர் அரசு மேல்நிலைப் பள்ளி அணிக்கு 10,000 மற்றும் கோப்பை வழங்கப்பட்டது. இதேபோல் 7 பிரிவின் கீழ் நடைபெற்ற போட்டிகளில் முதல் 3 இடங்களை பிடித்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு மொத்தம் ரூபாய் 2,64,000 ரொக்க பரிசு வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வெற்றி பெற்ற அணிகளுக்கு கல்லூரி இயக்குநர் சூர்யா ரகுராம், கல்லூரி முதல்வர் வாசுதேவன் ஆகியோர் பரிசுகளை வழங்கினர். சான்றோர் குரல் செய்திகளுக்காக செய்தியாளர் லட்சுமணன், உடன் செய்தி வாசிப்பாளர் வித்யா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.